எனக்கு உயிர் கொடுத்த பசியே, அந்த உயிரை பாதுகாப்போடு என்னை வளர்த்த உணவு பூமி தாயே. வித்தியாசமாகுது இல்லை நீங்கள்? எப்படி எனக்கு உயிர் கொடுத்த பசியே, எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள். அந்த உயிரை பாதுகாப்போட கருவில் சுமந்த பூமி தாயே உணவு. மறுபட்டு வருது இல்லை? எல்லாருக்கும் வரும். நிறைய பேர் பார்க்க மாட்டாங்கண்ணே, நிறைய பேர் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் பார்ப்பாங்க, ஆனால் கொஞ்சம் பேர் பார்க்கட்டும். புரியுதுங்களா? ஏன் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். நிறைய பேர் மகிழ்ச்சி இப்போ விரும்பலை. இதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி இருக்கட்டும், அவங்களாம் நாளைக்கு வருவாங்க. அங்கே இருந்தாலும் வந்தாகணும். மகிழ்ச்சிக்கு ஆதிக்கு வந்தாகணும். புரியுதுங்களா? ஆதி மார்க்கம், இது பசி மார்க்கம். மகிழ்ச்சியாக சிரிக்கிறேன். எப்பொழுதும் பாருங்கள், பசிக்கு உணவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். அதெல்லாம் கிளைமேக்ஸில் நடத்துவேன். உங்களுடைய பசியும் உங்களுடைய உணவும் உங்களை நலமோடு வாழ வைத்து கொண்டிருக்கிறது. என்னுடைய பசியும் நான் சாப்பிட்ட உணவும் என்னை நலமோடு வாழ வைத்து கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? இன்றைக்கி டிஷர்ட்டு இங்கே தான் குருமாரை புரிஞ்சுக்க போகிறீங்க. புரியுதுங்களா? பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், உண்மை மார்க்கம். என்னென்ன கலரில் வரோம் பார்த்தீங்களா? என்னது மூலிகை மயந்திர டிஷர்ட்டில் இருக்கிறேண்ணா? ஆமாம். என்னப்பா முன்னாடிலாம் ஒரே கலரில் இருப்பா. அன்றைக்கி குருக்கிட்ட இருந்தேன், லைட்டாக பாடம் நடத்துகிறேன். அன்றைக்கி குருக்கிட்ட இருந்தேன். குரு சொன்னது போட்டுருந்தேன். இன்றைக்கி குருவெல்லாம் கடந்துட்டேன் நான். ஏன்னா கூட குறைங்க எல்லாம் குருக்கிட்டே உட்காந்திங்கிறாங்க. இன்னும் பாஸ் ஆகலை, நான் பாஸ் ஆகிட்டேன். புரியுதுங்களா? காமெடி ஆகுதில்ல? சூப்பராக நடத்துகிறேன். பாஸ் ஆகணுங்க. ஆனால் 3 தான் நான் நடத்துவேன். பக்தி மார்க்கத்தையே நடத்துவேன். அது தேவை, தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாம் சொல்லுவாங்க, நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் உண்மையாக அறிந்தவன். ஞான மார்க்கம். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு அம்மா அப்பா கோயிலுக்கு கூட்டு போனாங்க, நல்லது. 2வது வாத்தியார்கிட்ட கூட்டு போனாங்க, நல்லது, படிக்கணும். புரியுதுங்களா? 3வது வாழ்நாள் முழுது வாத்தியார்கிட்டே படிச்சுன்னு இருக்கக்கூடாது. நானே வாத்தியார் ஆகிட்டேன். புரிஞ்சிடுச்சிங்களா? அப்போ புரிஞ்சிடுச்சிங்களா? இதான் உண்மை மார்க்கம். அப்போ ஒரு ஸ்கூலுக்கு போகிறோன்னா, ஸ்கூலுக்கு போகும்போது தான் யூனிஃபார்ம் போட்டு போக முடியும். புரியுதுங்களா? ஸ்கூல்லேருந்து பாஸ் ஆகி வெளியே வந்துட்டிங்கன்னா எப்படி யூனிஃபார்ம் போட முடியும்? கலர். அப்போது நீ ஒரே யூனிஃபார்ம் போட்டு கிளாஸ் எடுத்துங்கிறன்னா நீ பாஸ் ஆனே இல்லையா? சிந்திக்க கஷ்டம் இல்லை? இந்த வீடியோ பார்க்குறீங்கல்ல? இல்லைங்க, நியாயமான கேள்விங்க அவர் கேட்குறது. புரியுதுங்களா? நல்லா வரும் பாடம். நீங்கள் கலர் மாறாத வரலாம், ஒரே யூனிஃபார்மை போட்டுங்கிற வரலாம். இது நீங்கள் பாஸ் ஆகலை, ஃபெயிலில் இருக்கிறீங்க. சரி, இவ்வளோ நாள் தான் ஃபெயில் ஆகிட்டீங்க. இதுக்கு மேலே பாஸ் ஆகி மேலே வாங்க. புரியுங்களா? வரணும். தெரியாது, எல்லாருக்கும் தெரியாது. நானும் அதெல்லாம் இருந்தவன் தான். நான் தான் சொல்லணும், 3 மார்க்கிட்டையும் 3த்துலேயும் இருக்கிறவனு அவனு. அப்போது ஏன் கலர் போடணும் அப்படின்னா, கதிரவன் ஆதிநிலை உள்ள ஒரு எனர்ஜி. அது 7 கலர் வானவில் கலரை படைக்குது. புரியுதுங்களா? அப்போது அந்த கலரை நம்ம பயன்படுத்தணும். இல்லை ஒரே கலர் எப்படி நம்ம பயன்படுத்துறது நியாயம்? ஹிந்தி கொஸ்டின் இல்லை? ரைட். அதனால தான் கலராக போடுங்க ட்ரெஸ்ஸை. புரியுதுங்களா? அடுத்து பார்க்கலாம். நன்றி, மகிழ்ச்சி.